வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பீட்ரூட் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம நேச்சுரல் கலர் வச்சு பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு திராட்சை, முந்திரி, அப்புறம் ஏலக்காய் தூள் இது மூணுமே உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு நமக்கு உப்பும் தேவை. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். அதே அளவுக்கு அதே கப்பில் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் நீங்கள் கூடவோ குறைச்சோ எடுத்துக்கலாம். 1 கப் ரவாக்கு இதே கப்பில் 3 கப் அளவுக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கலனா கூட 1 கப் தான் கிடைக்குதுன்னா கூட 2 கப்புக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு கடாய் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இது லேசாக உருகட்டும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை போட்டுட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அப்படியே. இப்போ அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க ரைசின்ஸ், காஞ்ச திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சட்டுன்னு அப்படியே பபுள் ஆகிடும். இதை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இதையும் இப்போ நம்ம அப்படியே வெளில எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் ரவையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஓரளவுக்கு நெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா ரவை கருகிடும். இது ஒரு 4 மினிட்ஸ்க்கு வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுப்போம். அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட இந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க, கட்டிப்படாமல். இது சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. இதை சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே சுற்றி கிளறிட்டே இருங்க. இந்த ரவா கேசரிக்கு ரவா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுகரை சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரவா வேகவே வேகாது. ரவா பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அப்படியே வெள்ளையாக இருக்கிறது தெரியும். அப்படி இருந்ததுன்னா அது வேகலை அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சு அப்படின்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சுகரை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ இதில் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ரவாவுக்கு நான் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது இலகி வந்துடும். அப்படியே இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கிளேஸ் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தூள், முந்திரி, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சால்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட் ரெசிபீஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் சால்ட் எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பீட்ரூட் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.